அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கேகேசி காலிஃப்ளவர். கேகேசி ஸ்டைலில் செய்ய போகிறோம். எல்லோரும் கேஎஃப்சி தான் சொல்லுவாங்க. நம்ம கேகேசி ஸ்டைலில் செய்ய போகிறோம். எப்படின்னா அதுக்கு 50 கிராம் தயிர், 1 டீஸ்பூன் ஆயிலு, அப்புறம் நல்லா காலிஃப்ளவரை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி இதை நான் சுடுதண்ணில் கழுவி வச்சுருக்கேன். அடுத்து மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், அப்புறம் பெப்பர் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள். இது எல்லாமே நம்ம இதில் போட்டு கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நம்ம காலிஃப்ளவரை போட்டு விரவ போகிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்காச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அப்புறம் 1 கப் மைதா மாவு, 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறமா அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள், அரை டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டு மசாலாவை நம்ம விரவிடணும். அப்புறமா ஒரு முட்டை அடித்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மசாலாவை ஊறினதுக்கப்புறம் இதில் ஒரு லெமன் ஜூஸு, ஒரு லெமனும் கொஞ்சம் சாஸ், இது ரெண்டையும் போட்டு விரவிடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா இந்த காலிஃப்ளவரை எடுத்துட்டு முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் நல்லா போட்டு எடுத்துட்டு இப்போ போட வேண்டியதான். இது மாதிரி எல்லா பீஸையும் போட்டு வறுக்கணும். வறுத்து எடுத்து காட்டுறவங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம கேகேசி ஸ்டைலில் காலிஃப்ளவர் செஞ்சாச்சு. பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது மாதிரி செஞ்சு பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இது கேகேசி காலிஃப்ளவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.